வெல்கம் பேக் டு Ymax ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கலர் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர் பேலன்ஸ்னால் என்ன, கலர் பேலன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ கலர் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம அந்த பர்ஃபெக்டான கலரை கொண்டு வர முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கலர் பேலன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் கலர் பேலன்ஸ்? ஸோ கலர் பேலன்ஸுன்றது ஒரு ஃபோட்டோவிலையோ அல்லது ஒரு இமேஜ்லேயோ எந்த கலர் அதிகமாக இருக்கோ அல்லது எந்த கலர் குறைவாக இருக்கோ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட பார்வை திறனை வைத்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கலர் பேலன்ஸ். ஸோ எல்லோரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் அவரவரோட பார்வையில் இது பெர்ஃபெக்டான கலர் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நம்ம செட் பண்ணுறது இந்த கலர் பேலன்ஸ். ஓகே, இவ்வளோ தான் கலர் பேலன்ஸ். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ கலர் பேலன்ஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லை, ஃபோட்டோவோட டெப்த்தும் அவ்வளவா பெர்ஃபெக்டாக இல்லை. ஓகே, இதில் க்ரீன் கலர் டார்க்காக இல்லை. ஸோ மிட்டோன்ஸ் இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா, Ctrl+L கொடுத்து பாருங்கள். ஸோ மிட்டோன்ஸ் மட்டும், அதாவது இது வந்து மிட்டோன்ஸ் லெவல், மிட்டோன்ஸ் மட்டும் இருக்குது, ஷேடோஸில் அவ்வளவா இல்லை. ஓகே, ஹைலைட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷேடோஸும் க்ரியேட் பண்ணணும், ஹைலைட்டும் கொஞ்சம் க்ரியேட் பண்ணணும், மிட்டோன்ஸை கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சிட்டா நார்மல் இமேஜ் வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கலர் பேலன்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ லேயர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லேயரில் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த காப்பிக்கு நம்ம இப்போ கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ், இந்த கலர் பேலன்ஸை வச்சு நாம் கலர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ கலர் பேலன்ஸு எப்படி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஆர்ஜிபி கலர், அதுக்கு ஆப்போசிட்டான காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னன்றதை நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாலேயும் சொல்லியிருக்கேன். ஸோ ரெட்டுன்னா சியான், க்ரீன்னா மெஜெண்டா, ப்ளூனா எல்லோ. ஸோ ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஷியானோட அளவு கம்மியாகும், ஷியானை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெட்டோட அளவு கம்மியாகும். ஸோ இதே போல் கீழே இருக்கிறது எல்லாமே மெஜெண்டா, எல்லோ எல்லாமே. ஸோ ஆப்போசிட் கலரை நம்ம கூட்டினோம்னா எந்த கலர் காம்ப்ளிமெண்ட்ரி கலரோ அது வந்து குறையும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கலர் பேலன்ஸில் என்னென்ன இருக்குன்னா, டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஷேடோஸ், மிட்டோன்ஸ், ஹைலைட் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் இந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு எந்த கலருமே வந்து அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, எல்லாமே ஆவரேஜாக லைட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஷேடோஸ் எடுத்துக்குவோம். ஷேடோஸ்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும், ரெட் கலர், எல்லோ, இது மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அதிகமான ரெட் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ரெட்டு ஏற்றுறோம், கொஞ்சோண்டு எல்லோ ஏற்றுறோம், கொஞ்சோண்டு மெஜெண்டா ஏற்றுறோம். ஓகே, ஸோ ஷேடோஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஹைலைட், மிட்டோன்ஸ்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே எல்லோ அண்ட் ரெட்டு தான் இருக்கும். சமயத்தில் மெஜெண்டா கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ரெட்டு கொஞ்சம் ஏற்றிட்டு, எல்லோ கொஞ்சம் ஏற்றிட்டு, மெஜெண்டா கொஞ்சம் ஏற்றுங்க. ஓகே, இது மிட்டோன்ஸ். அதே மாதிரி ஹைலைட்ஸில் நம்மளுக்கு பிரைட்டான கலர்ஸ் வேணும், அதாவது சியான் கலர் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். ஓகே, அப்போ நம்ம சியான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ளூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்படி ஹைலைட், மிட்டோன்ஸ், ஷேடோஸ் 3மே நாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு பார்க்குறதுக்கு, இப்போ பாருங்கள் ஹைலைட்டுன்றது இந்த ஹைலைட் தான். சார் ஹைலைட் வந்து க்ரீன் கொஞ்சம் ஏற்ற வேண்டியிருக்கும், கொஞ்சம் க்ரீன் ஏற்றியாச்சு. ஓகே,
கொஞ்சம் எல்லோவும் ஏற்றிட்டேன். ஓகே, ஹைலைட் கலரில். இப்போ பாருங்கள், இமேஜ் கொஞ்சம் கலர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கலர் பேலன்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எனக்கு இந்த அளவு தான் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்னு தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. கலர் பேலன்ஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது. அதாவது அவரோட ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த பொண்ணு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ரோஸ் கலரில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வேணும்னு நினைப்பாங்க. மிட்டோன்ஸ் என்றைக்குமே ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால தான் நம்ம ரெட்டும் கொஞ்சம் எல்லோவும் ஏற்றுறோம். ஓகே, ஸோ இதுதான் கலர் பேலன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா இப்போ நம்ம இதுக்கு மேலே லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் கொஞ்சம் லெவல்ஸை வந்து நம்ம டார்க்னஸ் ஆக்கிக்கலாம் தேவைன்னா. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கலர் பேலன்ஸை நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னா இந்த ஸ்டெப்ஸை பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரே ப்ளூயிஷாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ கலர் பேலன்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ், இந்த கலர் பேலன்ஸில் இப்போ இங்கே என்ன கலர் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மிட்டோன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளூ அதிகமாக இருக்கிறதுனால ப்ளூவும் சியானும் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லோ ஏற்றுறோம். ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ. ஓகே, சியானுக்கு ஆப்போசிட் ரெட்டு கொஞ்சம் ஏற்றுறோம். ஓகே, அடுத்து கொஞ்சம் க்ரீன்ஸ், அதாவது க்ரீன் வந்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீன் ஏற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மிட்டோன் க்ரியேட் பண்ணியாச்சு. ரெட்டு இன்னும் கூட வேணும்னா ரெட் ஏற்றிக்கலாம். மிட்டோன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷேடோஸில் ரெட் கலர் அதிகமாக தேவைப்படும். ஸோ எல்லோ கொஞ்சம், அடுத்து மெஜெண்டா. ஷேடோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டில் என்றைக்குமே பிரைட்டாக இருக்கணும். அதனால் சியான் கலர் கொஞ்சம் கூட்டுவோம், ப்ளூ கொஞ்சம், க்ரீன் கொஞ்சம். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஓகேயா, அதாவது என் பார்வையில் இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. உங்கள் பார்வையில் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் மெட்டோன்ஸில் எல்லோ இருக்குது, க்ரீன் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெட்டை கொஞ்சம் இறக்கிட்டு. ஓகே, பிஃபோர் ஆஃப்டர். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கலர் பேலன்ஸ் பண்ணுறதை காட்டிலும் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நம்ம கலர் பேலன்ஸ் பண்ணோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த கலர் பேலன்ஸுன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ எப்படிங்கிறீங்களா? இப்போ நான் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ லெவல்ஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ என்றைக்குமே நான் ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் ஆகிறதுல பாருங்கள், மிட்டோன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, ஷேடோஸ் இல்லை, ஹைலைட்டும் அவ்வளோவா இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஹிஸ்டோகிராம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கொண்டு போய் இந்த ஹைலைட் பாயிண்ட்டை, அதாவது பிளாக் பாயிண்ட்டு, இதை கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். இங்கே வச்சுருவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ஷேடோஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கலர் பேலன்ஸ். ரெட் கலர் எடுத்துக்கிடுவோம். ரெட் கலர் உங்களுக்கு என்ன, இங்கேயும் மிட்டோன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ரெட் கலருக்கு ஆப்போசிட் கலர், இது வந்து ரெட் கலருக்கு ஆப்போசிட் கலர் என்ன இருக்குது, ஷியான் கலர். ஸோ ஷியான் கலர் வந்து எங்கே ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இங்கே வச்சுட்டேன். ஓகே, ரெட் கலர். அதுக்கடுத்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலருக்கு ஆப்போசிட் மெஜெண்டா. ஸோ மெஜெண்டா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஹிஸ்டோகிராம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ப்ளூ, இது ரைட் சைடு ப்ளூவுக்கு ஆப்போசிட் எல்லோ. ஸோ எல்லோ சுத்தமாக இல்லை இதில். அதனால் இங்கே ஹிஸ்டோகிராமில் பார்த்தாலே தெரியுது, எல்லோவுக்கான ஷேடோஸ் வந்து எதுவுமே இல்லை.
அதனால் இந்த ஷேடோஸ் பாயிண்ட்டை ஹிஸ்டோகிராம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கலர் பேலன்ஸ் கிடச்சிருக்கா? இதை எடுத்துகிட்டு இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்கள். இது ஸோ இதை காட்டிலும் இது வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் கலர் பேலன்ஸில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் கலர் பேலன்ஸை காட்டிலும் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம் லெவல்ஸை பற்றியும் சொல்லியிருக்கோம், அண்டு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இது கலர் பேலன்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணது. அதாவது நம்ம பார்வையோட லெவலில் வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம பார்வை திறன் எவ்வளவு இருக்கோ, ஒரு கலரை வந்து நம்ம என்ன கோணத்தில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹைலைட் ஷேடோஸ் எவ்வளவு இருக்குன்றதை காட்டிடும். அந்த லெவலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு இமேஜ் கிடச்சிரும். அதனால் நம்மளுக்கு கலர் பேலன்ஸை காட்டிலும் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது வெரி சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கலர் பேலன்ஸ் தேவைதான், ஆனால் அதே கலர் பேலன்ஸை லெவல்ஸை வச்சு பண்ணலாம், கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு பண்ணலாம், இத்தனை விஷயங்களில் பண்ணலாம். அதனால் நம்மளுக்கு வெறும் கலர் பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார். பாய் பாய்.